student, I am Jansi Mathematics. இன்னைக்கு mensuration chapter 7 exercise 7.3 ல 6th sum பார்க்க போறோம். As shown in figure, a cubical block of side 7 cm is surmounted by a hemisphere. Find the surface area of the solid. அதாவது இந்த ஃபிகர் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிகர் வந்து என்ன ஷேப்ல இருக்குன்னா கியூபிக்கல் பிளாக் ஷேப்ல இருக்குது. கியூப்னா எல்லா சைடு ஆர் சைடு இருக்கும். ஆர் சைடு என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா சைஸ் வந்து 7 cm கொடுத்துருக்காங்க. அந்த பிளாக்ல வந்து கியூபிக்கல் பிளாக்ல வந்து இஸ் சர்மவுண்டட் பை த ஹெமிஸ்பியர். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா அந்த இது வந்து ஹெமிஸ்பியர் வந்து உள்ளே சருகி இருக்கிறாங்க. சரிங்களா? ஃபைண்ட் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சாலிட். அப்போ இது ஹெமிஸ்பியர்னா அதுக்கு ரேடியஸ் இருக்குல்ல, அந்த ரேடியஸும் வந்து எவ்வளோன்னா இது ஃபுல்லாக 7 cm. இப்போ டயமீட்டர் வந்து 7 cm. அது ரேடியஸ் வந்து என்ன ஆகும்னா அது பாதி வரும், 7/2 வரும். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சாலிட். எல்லாத்துக்கும் சர்ஃபேஸ் ஏரியா தான் கேட்டிருக்காங்க. நமக்குள்ள தெரிஞ்ச ரெண்டு ஃபிகர் என்னென்னா கியூப் ஒன்று, இன்னொன்று வந்து என்னென்னா ஹெமிஸ்பியர் இருக்குது. ஆனால் அந்த ஹெமிஸ்பியர் இப்படி தனியாக வரைஞ்சி பாருங்க. இதில் வந்து ரேடியஸ் ஒன்று வரும், பட் அது என்ன அது பேஸில் தான் வரும். அப்போ அது வந்து என்னென்னா ஏரியா ஆஃப் பேஸ். ஏரியா ஆஃப் பேஸ்னால் ஏரியா ஆஃப் சர்க்கிள். அதோட ஃபார்முலாவும் மறைஞ்சிருக்கிறதுனால அதை மைனஸ் பண்ணும். இந்த ரெண்டு சர்ஃபேஸ் ஏரியா கூட ஏரியா ஆஃப் சர்க்கிளில் வந்து என்ன பண்ணால் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சாலிட், இந்த டோட்டல் சாலிடோட வேல்யூ வந்து கிடச்சிடும். இப்போ வந்து நம்ம சம்முக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க அதெல்லாம் எழுதியாச்சு. கியூபுக்கும் சைடு என்ன ஆகுதுன்னா சைடு வந்து 7 cm கொடுத்துருக்காங்க. ஹெமிஸ்பியருக்கு வந்து டயாமீட்டர் வந்து 7 cm, ரேடியஸ் வந்து என்னென்னா 7/2 cm. பாதி எடுத்துக்கலாம். இப்போ வந்து சர்ஃபேஸ் ஏரியா தான் நமக்கு கேட்டிருக்காங்க. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சாலிட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் ஃபஸ்ட்டு. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் ப்ளஸ் இன்னொரு படம் என்னென்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர். அதில் மறைஞ்சிருக்கிறது என்னென்னா ஏரியா ஆஃப் பேஸ். ஸோ ஏரியா ஆஃப் பேஸ்ன்றது என்னென்னா சர்க்கிள் ஃபார்முலாவில் வரும். சரிங்களா? ஓகே. இப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் ஃபார்முலா என்னென்னா 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். 6a². சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் ஃபார்முலா என்னென்னா 2πr². ஏரியா ஆஃப் த பேஸ்னால் ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து என்னென்னா πr² நமக்கு தெரியும். ஸோ வந்து 6 × வந்து சைடு, கியூபோட சைடு வந்து என்னென்னா 7 ஸோ 7 × 7 ப்ளஸ் ரெண்டுத்தில் எது காமனாக இருக்குன்னா πr² காமனாக இருக்குது. அப்போ இதில் πr² போச்சுன்னா இங்கே என்ன இருக்கும் 2 இருக்குது, இங்கே என்ன இருக்குன்னா -1 இருக்கும். அப்போ 6 × 7 × 7 ப்ளஸ் π வேல்யூ வந்து 22/7. ஆர் வந்து என்னென்னா 7/2. அப்போ ரெண்டு வாட்டி r² இருக்கிறதுனால ஸோ 7/2 × 7/2 × 2 - 1 வந்து என்ன ஆகும்னா 1 ஆகும். சரிங்களா? 6 × 7 × 7 ப்ளஸ் இந்த 7 கேன்சல், 11 2s are 22. அப்போ 11 × 7 7/2 இருக்குது. சரிங்களா? 2 இருக்குது. 6 × 7 × 7 ப்ளஸ் 11 7s are 77/2. இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 6 7s are 42. 42 ஒரு 7 7 2s are 14, ரிமைண்டர் 1, 7 4s are 28 29. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 294. இது வந்து டிவைட் பண்ணிக்கலாம். 77 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 3s are 6 7 6 + 1 7 2 9s are 80 நம்பர் 2 8s are 16. ஸோ 17 16 போச்சுன்னா 1 0.0 சேர்த்துனா 10. ஸோ 2 5s are 10. அப்போ இது கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கேட்சுன்னா 38.5. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கேட்சிடும். ஸோ 294 38.5. ஸோ 5 8 + 4 12, ரிமைண்டர் 1 10 13, ரிமைண்டர் 1 3. அப்போ 332.5 சென்டிமீட்டர்ஸ். ஸோ இதுதான் என்னன்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சாலிட். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா சாலிட் இஸ் 332.5 cm². அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.